இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றுவதே கேப்டனின் லட்சியம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம். ஐம்பது ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினைக்கு எந்தவித தீர்வும் காணப்படவில்லை. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சரமாரி குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் அணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் உறுதி. ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பல ஆயிரம் கோடியை பறிமுதல் செய்ய வைகோ வலியுறுத்தல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதாவின் தண்டனையை உறுதி செய்ய வேண்டும். கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆச்சாரியா வலியுறுத்தல். ஜெயலலிதாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற பியூஷ் கோயலின் கருத்து உண்மையே. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பேட்டி. விரிவான செய்தி. 50 ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு எந்தவித தீர்வும் காணப்படவில்லை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றுவதே கேப்டனின் லட்சியம் என்று அவர் உறுதிபட கூறினார். தேமுதிகவின் தேர்தல் அறிக்கைகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, தஞ்சாவூரை தொடர்ந்து இன்று தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் திருச்சியில் தேமுதிக பல்வேறு வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அதேபோல் வரப்போகும் தேர்தலில் வரலாறு படைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு அதிமுக திமுகவிற்கு மாற்றாக தமிழகத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி அமைந்துள்ளதாகவும் இக்கூட்டணி வரும் தேர்தலில் 2 ஊழல் கட்சிகளை விரட்டியடித்து புதிய சரித்திரம் படைக்கும் என்று அவர் கூறினார். சினிமா நடிகராக இருந்ததுல இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேப்டனை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. இது உண்மை. அது அவங்க நண்பர்களாக இருக்கட்டும், சினிமா துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு அரசியல வந்த பிறகும் சரி. ஜெயலலிதா அவர்கள் கூட என்ன சொன்னாங்க? சட்டசபையில கேப்டன் எந்திரிச்சு இன்னைக்கு நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாததை நீங்க செய்றீங்களே, மக்களுக்கு வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? எந்த விலைவாசி உயர்வையும் உயர்த்த மாட்டேன் என்று சொன்னதால நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அதனாலதானே நான் உங்க கூட கூட்டணி வச்சேன். ஆனா வந்து 6 மாசத்திலேயே பால் விலையை உயர்த்திட்டீங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. ஏன் இதை செய்வீர்கள் என்றுதான் சட்டசபையில கேப்டன் கேட்டார். அதுக்கு உரிய பதில சொல்றதுக்கு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ஜெயலலிதா, உங்களுக்கு திராணி இருந்தால், தைரியம் இருந்தால் நீங்க இடைத்தேர்தலை தனிச்சு போட்டுருங்க. தனிச்சு போட்டிடுறது என்ன கேப்டனுக்கு என்ன புதுசா? கட்சி ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்தி சரித்திரத்தை படைத்தது தேமுதிக. இன்னைக்கு தனிச்சு போட்டியிட முடியும் என்ற வரலாறை உருவாக்கியது தேமுதிக. கேப்டனின் கூட்டணி முடிவை விவரித்ததுடன் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதே கேப்டனின் லட்சியம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம் தெரிவித்தார். கேப்டன் தலைமையில் அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று பல நாளேடுகள் கருத்து கணிப்புகள் வெளியிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்னைக்கு NDTV-யுடைய கருத்து கணிப்புகள், மாலை முரசுடைய கருத்து கணிப்புகள், டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு விஜயகாந்த் ஃபேக்டர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்டிகல் எல்லாமே மக்கள் நல கூட்டணி மாபெரும் அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க போகும் கூட்டணி என்று இன்னைக்கு அத்தனை கருத்து கணிப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். மே 19ஆம் தேதி ரிசல்ட் வரட்டும். கேப்டன் கூட பயணிக்கும் அத்தனை சகோதரர்களுமே மந்திரிகளாகவும், மேயர்களாகவும், சேர்மன்களாகவும், எம்எல்ஏக்களாகவும் மாற்றி அத்தனை பேரும் இந்த நாட்டின் சிறந்த உதாரணங்களாக கேப்டன் அவர்கள் உறுதியாக மாற்றுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு மகளிர் அணியை எடுத்துக்கங்க. தேமுதிக மகளிர் அணிக்கு ஈக்குவலா இன்னைக்கு எந்த மகளிர் அணியுமே கிடையாது. மஞ்சள் சீருடை கட்டி அவங்க வந்தாங்கன்னா டோல்கேட்
கேடட்ல இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் சல்யூட் அடிச்சு போங்கம்மா கேப்டன் மீட்டிங் போறீங்களா என்று மரியாதையாக அனுப்பக்கூடிய அளவு இன்னைக்கு அந்தஸ்தை பெற்ற ஒரு மகளிர் அணியை பெற்ற ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். காமராஜர் ஆட்சிக்கு பிறகு தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஊழல் செய்தார்களே தவிர தமிழக மக்களின் எந்தவித நலனும் செய்யவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் நலனில் அக்கறையில்லாத 2 கட்சிகளையும் புறக்கணித்துவிட்டு மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக இருக்கும் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு முறை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். 60 வருஷமா நீங்க பாருங்க, தமிழ்நாடு அரசியல்ல காமராஜர் ஆட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி. ஸ்கூல்ஸ் பண்ணாரு, சத்துணவு போட்டாரு, அதே மாதிரி டான்ஸ் கட்டினாரு, அத்தனை பகுதியில் முன்னேற்றினார். அதற்கு பிறகு வந்த கலைஞரும் ஜெயலலிதாவும் எந்த முன்னேற்றத்தையுமே காணாம வெறும் லஞ்சம் ஊழலை மட்டுமே செய்து தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் இன்னைக்கு படுகொலிக்கு தள்ளது மட்டும்தான் சரித்திரம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு மட்டும் மனசுல இருக்கார். ஏன்னா அவர் ஒரு நல்லது பண்ணார். அவங்க 2 பேரை தவிர கலைஞர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, ஒட்டுமொத்தமாக லஞ்ச ஊழலுக்கு வழிவகுத்தார்களே ஒழிய தமிழ்நாட்டுக்குரிய எந்த விதமான பலன்களையும் செய்யல என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த 2 கட்சிகளுக்கும் மாறி 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 ஓட்டு போட்டது போதும். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றியே தீர வேண்டும் என்ற உறுதியோடு அத்தனை மக்களுமே இங்கு நல்ல தீர்ப்பை இந்த தேர்தலில் வழங்கணும் சொல்லி இங்க எல்லாருமே பார்த்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். திருச்சி மாநகராட்சியில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகளை பட்டியலிட்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக ஆட்சியில் இந்த மாநகராட்சி சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாகவும் அதற்கு உதாரணம் ராமஜெயம் கொலை வழக்குதான் என்றும் கூறினார். 4 ஆண்டுகளாகியும் அவரது கொலையில் தொடர்புடைய யாரும் கைது செய்யப்படாதது வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்று அவர் விமர்சித்தார். பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது காலை மாலை 2 வேளையுமே 1 மணி நேரம் கூட சரியாக தண்ணி கிடைக்காத ஒரு நிலைமை. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கமிஷன் வாங்காம எந்த ஒரு ஸ்கீமுமே கிடையாது. அதே மாதிரி இங்க ஏர்போர்ட் ஜார்கோ ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு. அங்க வாழை ஏற்றுமதி, பூ சென்று போனவை உற்பத்தி செய்யப்படணும் சொல்லி கேட்கிறாங்க. அதற்கான வழி இல்ல. திருவரங்கம் அடிமனை பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படல. அதே போல திருச்சியில இருக்கிற ராணுவத்துக்கு பொதுவான இடங்கள் பயன்பாட்டிற்கு இருக்கு. அங்க சாக்கடைகள் கலந்து ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு நிலைமை. திருச்சி மலைக்கோட்டையில பாத்தீங்கன்னா ரோப்கார் வசதி செய்து தரப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எதுவும் செய்து தரல. இது போல இந்த மாநகராட்சிக்கு ஜெயலலிதா ஆட்சியில சொன்ன எந்த திட்டங்களுமே இது வரைக்கும் நிறைவேற்றப்படல. காவேரியிலிருந்து கடைமடை வரைக்கும் தண்ணி போனாதான் நம்ம டெல்டா பகுதி விவசாயிகள் முப்போகமும் விளைவிக்க முடியும். அவங்களுக்கு வேண்டியது தண்ணி மட்டும் இல்லைன்னு இன்னைக்கு 3 ஃபேஸ் கரண்ட் வேணும். ஆனா 3 ஃபேஸ் கரண்ட் கிடையாது. சரி, இப்ப ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் கோடைகால பயிர் போடணும், அதுக்கு தண்ணி வேணும், தண்ணி இல்ல. அப்ப கரண்ட் இருந்தாலாவது பண்ணலாம் அப்படின்னா கரண்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமை இருக்கு. ராமஜெயம் என்பவருடைய 4வது ஆண்டு நினைவு நாள். அதாவது மந்திரி நேருடைய தம்பி இறந்து 4 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அவரை யார் கொலை பண்ணதுன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா? அப்ப எந்த அளவு இங்க ஜெயலலிதா ஆட்சியில ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கு திருச்சியை விட ஒரு மிகப்பெரிய சான்று எங்கேயுமே இருக்காது. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு கொலை, அதுவும் அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு மந்திரியுடைய தம்பி இன்னைக்கு எப்படி இறந்தார், யாரு கொலை பண்ணாருன்னு கூட இந்த 5 வருஷத்துல ஜெயலலிதாவால கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. நம்ம காவல்துறை ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையாக மதிக்கப்பட்டது நமது தமிழ்நாடு போலீஸ். அத்தனை போலீஸுக்குமே இன்னைக்கு யார் தெரியுமா உதாரணம்? கேப்டன் விஜயகாந்த் தான் அத்தனை போலீஸுக்குமே ஒரு சிம்ம சொப்பனம். அத்தனை போலீஸுக்குமே ரோல் மாடல் யாருன்னா நம்ம கேப்டன் தான். அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு விட்டதாக புகார் தெரிவித்த அவர், காவிரி முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் சுமூகமான பேச்சு நடத்தி தண்ணீர் பெற்று தராததால் விவசாயம் கேள்விக்குறியாகி உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு அதிமுக திமுகவை காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார்.
மேலும் ஜெயலலிதா அரசால் தெருவுக்கு தெரு திறந்து வைக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடைகளால் தமிழக மக்கள் சீரழிந்து வருவது குறித்து அவர் விவரித்தார். 2 கடையில தான் கூட்டம் எங்கேயும் பார்த்தாலும் ஹெவியா இருக்கும். எங்கடா லேடிஸ் கூட்டம் அதிகமா இருக்குன்னா ஒன்னு ரேஷன் கடை, ஜென்ஸ் கூட்டம் எங்க அதிகமா இருக்குன்னா ஒன்னு டாஸ்மாக் கடை. இந்த 2 கடைகளையுமே இந்த கூட்டத்தை குறைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. டாஸ்மாக்ல நிச்சயமாக படிப்படியாக எல்லாத்தையும் நாங்க அகற்றுவோம், உறுதியாக நிச்சயமாக செய்ய முடியும். இப்ப கூட நான் வரப்ப பாக்குறேன், நீங்க எல்லாரும் நான் சொல்றத ஒவ்வொன்றும் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒட்டி இருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கு நீங்க போய் பாருங்களேன். அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல இருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 25 வயசுல இருந்து 40 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? டாஸ்மாக் என்கின்ற மிகப்பெரிய கொடிய நோயில இன்னைக்கு சிக்கி இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க, இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போறாங்க. ஏதோ ஒரு காரணத்துல அத்தனை இளைஞர்களும் மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமை. வில்லேஜ் சைடு நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு கிராமத்திலும் குறைஞ்சது ஒரு 10 இளம் விதவைகளாவது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனா ஜெயலலிதாவை கேளுங்க, என்னை வாழ வைக்கும் தாய்க்குலங்களே என்று வசனம் மட்டும் பேசுவாங்க. ஜெயலலிதா அவர்களே, உண்மையாகவே நீங்கள் பெண்களுடைய ஓட்டுல தான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பெண்கள் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடலன்னா டெபாசிட் கூட அதிமுக வாங்காது என்பது உறுதியான ஒரு விஷயம். என்னை வாழ வைக்கும் தாய்க்குலங்களே சொல்லிட்டு அந்த தாய்க்குலங்களை நீங்கள் வாழ வைத்தீர்களா என்ற பெரிய கேள்விக்குறியை அதிமுகவுக்கு நான் வைக்கிறேன். எத்தனை லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு டாஸ்மாக்ல சிக்கி சின்னாபினம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட காலையில் ஒரு பேப்பர்ல பார்த்து, கணவனுடைய குடியை மாற்ற முடியாத ஒரு இளம் பெண் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி இறந்துட்டாங்க. நிறைய ஊர்ல குழந்தைங்களை கொண்டு போய் கிணத்துல போட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. என்ன விஷயம்னா கணவனுடைய குடி பிரச்சனை, கடன். அதனால எந்த விதமான முன்னேற்றமும் குடும்பத்துல பார்க்க முடியல. லட்சக்கணக்கான குடும்பங்களில் சிக்கி தவிக்குது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் எல்லா பகுதிக்கும் நேரடியாக சென்று மக்கள் பிரச்சனையை பார்த்துட்டு தான் உங்க முன்னாடி நாங்க பேசுறோம். ஜெயலலிதா மாதிரி வெறும் ஹெலிகாப்டர்ல சுத்திட்டு கை காமிச்சிட்டு போற தலைவர் கேப்டனும் கிடையாது, நம்ம கட்சியும் கிடையாது. திருச்சி மாவட்ட செயலாளர்கள் செந்தில்குமார் எம்எல்ஏ, விஜயராஜ் மற்றும் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நல கூட்டணி முன்னணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கழக தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பட்டியலிட்டார். பெண்கள், படித்த பட்டதாரிகள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் கான்கிரீட் வீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதிபட தெரிவித்தார். நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஜெயலலிதா ஆட்சிக்கு மக்களாகிய நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா விளைச்சல் அதிகமா இருக்கும், அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு கிடங்கு இல்ல. மழையிலையும் வெயிலையும் காஞ்சி வேஸ்டா போகுது. நெல் கொள்முதல் இன்னைக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. கோல்டு ஸ்டோரேஜ் வேணும்னு கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. ஏற்றுமதி செய்யணும் விளைவிச்ச பொருட்கள் கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. இது போல விவசாயிகள் நிலைமை மிகவும் கேவலமா இருக்கு. இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலாளிகளாக விவசாயிகளை நாம் மாற்றுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் அறிக்கையில நாம முக்கியமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்கள். கேப்டன் ஜெயிச்சு வந்தோடனே நமக்கு கண் எப்படி 2 கண்ணு முக்கியமோ, முதல் வேலையாக விவசாயத்திற்கும் நெசவுக்கும் நம்ம முதல் கான்சென்ட்ரேஷன் அதுக்குதான். விவசாயத்தை முன்னேற்றணும், நெசவு முன்னேற்றம், அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதன் வகையாக இங்கு இருக்கிற படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் என்பதில் கேப்டன் உறுதியா இருக்காரு. அதுல சிலவை விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி முறையாக ட்ரைனிங் கொடுத்து அந்த நியூ டெக்னாலஜி இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி விவசாயத்தை பல மடங்கு உயர்த்துவது, விளைவிச்ச பொருளை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு மானிய விலையில கருவிகளும் உரங்களும் கொடுப்பது, இயற்கை வேளாண்மையை நாம ஊக்கப்படுத்துவது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேண்டிய லோன் வசதியை நாம செய்து தருவது. மாணவர்களுக்கு இன்னைக்கு படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்ச மாணவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடையாது.
அதனால விப்ரோ, இன்ஃபோசிஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களோட டை அப் பண்ணி படிச்சு முடிச்ச அத்தனை இன்ஜினியர்ஸ்க்குமே உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்ற உறுதியை இன்னைக்கு கேப்டன் அவர்கள் கொடுக்கிறாங்க. இதனால அரசுக்கு முதல் வேலையே 25 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதுதான். நான் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு இந்த பெரிய கம்பெனிகள் மூலமாக படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது மூலமாக ஒரே ஒரு வருஷத்துல 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உடனடி வேலை வாய்ப்பை நம்மால் உருவாக்க முடியும். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். ரேஷ்மி ஒரு ஆசிரியர். அதுக்கு முன்ன நான் வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் அணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் உறுதியுடன் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கேப்டன் விஜயகாந்த் அணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, தொல் திருமாவளவன், ராமகிருஷ்ணன், முத்தரசன் மற்றும் தேமுதிக சார்பில் கொள்கை பரப்பு செயலாளர் வி.சி. சந்திரகுமார் எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்ட எழுச்சி உரை ஆற்றினர். அப்போது பேசிய வைகோ, சிறுதாவூர் பங்களாவிற்கு கண்டெய்னர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் பாதாள அறைகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்த பணத்தை தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். நேற்றுக்கு இந்த குற்றச்சாட்டை வைத்தேனே, சோதனை போடு. ஜெயலலிதா வீட்டை ஒரு ஜாமா வெளியே போகக்கூடாது, சோதனை போடு. ஆனா ரூபாயை லேசா மறைச்சிருவாங்க. நான் கேள்விப்பட்ட பூமிக்குள் பாதாள நிலவரைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக. அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் கேட்கிறேன், டிஜிபிக்கு சொல்லியிருக்கேன். டிஜிபி ஒரு கைகூலி. இது ஜெயலலிதா சர்க்காருக்கு நீ மேல கேஸ் போடு. யூ ஆர் ஏ ஹென்ச்மேன் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். ஒரு ஊருக்கு அதிமுக யார் ஜெயிக்கலான்னு உளவு பட்டியலை நீங்க தான் தயாரிச்சு தொகுதிகள் கொடுத்திருக்கீங்க. ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதற்கா, ஒரு குடும்பம் சொகுசாக இருப்பதற்கா சில மந்திரிமார்கள், சில மாவட்ட செயலாளர்கள் நிலப்பரிப்பாளர்களாக திகழ்ந்தார்கள் திமுகவிலே. மக்கள் பயந்து நடுங்கினார்கள். பார்வையிடப்பட்ட அது நிலத்தை கொடுத்தாகணும் திமுக ஆட்சியில. இங்க ஒரு தாதா தான், ஒரே ஒரு தாதா, போயஸ் தோட்ட தாதா, லேடி தாதா, அங்க ஊருக்கு ஊர் தாதா. இங்க ஒரு மாஃபியா, மன்னார்குடி மாஃபியா, அங்க ஊருக்கு ஊர் டிஎம்கே மாஃபியா. இந்த மாஃபியாக்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற பெரும்படை இந்த பஞ்சபாண்டவர் படை எனப்படுகிற இந்த 5 கட்சி கூட்டணி படை. இதைத் தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மக்கள் செல்வாக்கை பெற்றுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அணி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மக்களின் நம்பிக்கையை பெற்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் செல்வாக்கு, அவருக்கு மக்களிடத்தில் இருக்கிற அந்த புகழ் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நிமிர்ந்து நிற்கிற அவரது ஆற்றல், மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று என்கிற வகையில் ஒரு ஆற்றல் கொண்ட கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். அவர் வெறுமனே பேரம் பேசக்கூடியவராக இருந்திருந்தால், அதற்கும் இதற்கும் ஆசைப்படக்கூடியவராக இருந்திருந்தால், பதவிதான் முக்கியம், பணம் தான் முக்கியம் என்று கருதி இருந்தால், எண்ணி பாருங்க, பாரதிய ஜனதாவோடு போவதுதான் அவருக்கு சரி பாதுகாப்பாக இருந்திருக்கும். அல்லது தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான சக்தியாக இருக்கிற திமுகவோடு போவதுதானே சரியாக இருக்க முடியும். ஆனால் இரண்டும் வேண்டாம் என்று அவர் முடிவு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய துணிச்சலான முடிவு. எண்ணி பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டியவர்கள். முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மோதிரம் சின்னம் மக்கள் மத்தியில் சென்றடையும் வகையில் திருமாவளவனுக்கு மோதிரம் ஒன்றை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அணிவித்து அறிமுகம் செய்து வைத்தனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழகம் அமைதி பூங்காவாக மாறும் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்களில் ஒருவரான ஜி. ராமகிருஷ்ணன் உறுதியுடன் கூறியுள்ளார். நெல்லை பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பேசுகிற ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவோம். நம்ம ஜெயலலிதா அவர்களே, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தி விட்டீர்களா? கொலை கொள்ளைகளை தடுத்து விட்டீர்களா? சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான பாத்திரத்தை வகித்த நெல்லை மாவட்ட, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில்
வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது, கொலை கொள்ளை அதிகரித்திருக்கிறது. தேசிய சராசரியை விட இந்த வன்முறை சம்பவங்கள் என்பது நெல்லை மாவட்டத்தில் அதிகரித்திருக்கிற போது அவர் ஜெயலலிதா அவர்களை கேட்கிறேன், உங்களால் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடிந்ததா? கட்டுப்படுத்தி விட்டீர்களா? சாதி வன்மத்தில் கொலை நடைபெறுகிறது, கந்து வெட்டிக்காக கொலை நடைபெறுகிறது, சாதி ஆணவ கொலை நடைபெறுகிறது. மக்கள் கூட்டணி சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சொல்கிறேன், மக்களை கூட்டி தேமுதிக ஆட்சிக்கு வருகிற போது இங்கே நெல்லை மாவட்டம் மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு மகத்தான தமிழகத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னதாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் முத்தரசன் தேமுதிக மக்கள் நல கூட்டணியினை விமர்சித்து வரும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து பதிலடி கொடுத்தார். தமிழிசை அவங்க சொல்றாங்க, சைவரோட சைவர் சேர்ந்திருக்கு, தேமுதிக ஒரு சைவரா, மக்கள் நல கூட்டணி ஒரு சைவரா, சைவரோட சைவர் சேர்ந்திருக்கு. 23ஆம் தேதிக்கு முன்னாடி விஜயகாந்த் சைவரா உங்களுக்கு தெரியலையா? அப்ப கருப்பு தங்கம், அப்ப கருப்பு எம்ஜிஆர், அப்ப மக்கள் தலைவர், செல்வாக்கு மிக்க தலைவர். 23ஆம் தேதிக்கு பிறகு சைவர். இந்த தேர்தலில் உங்களுக்கு சைவர் தான், ஞாபகம் வச்சுங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய தேமுதிக எம்எல்ஏ சந்திரகுமார், வரும் தேர்தலில் கேப்டன் விஜயகாந்தனை மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். குலவணிகர் புறத்திலே ரயில்வே மேம்பாலம் நான் கேட்கிறேன், கடந்த 3 மாதத்திற்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு முன்பு நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னீர்கள். நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்குகிறது என்று சொன்னீர்கள். 3 மாதம் வாகனங்களை எல்லாம், போக்குவரத்து பாதையெல்லாம் திருப்பி பணியை செய்து கொண்டிருந்தீர்களே, இன்றைக்கு ஏன் நிறுத்தப்பட்டது என்பதை இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற அதிமுக எம்எல்ஏவாக இருக்கின்ற நயினார் நாகேந்திரனால் விளக்க முடியுமா பெரியோர்களே? ஏன் அந்த இடத்திலே ரயில்வே மேம்பாலம் வந்தால் அதிமுகவினருடைய பெரும் செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக இருக்கின்ற அதிமுகவினுடைய வணிக வளாகங்கள் அங்கே இடிபடும். இதற்காகவே அந்த ரயில்வே மேம்பாலத்தை நிறுத்தியிருக்கிறார்களே, இவர்களா மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்தில் தரப்போகிறார்கள்? இதேபோன்று வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதாவிற்கு தண்டனை விதித்த பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஊழல் வழக்குகளுக்கு ஒரு முன் உதாரணம் என்று உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PB ஆச்சாரியா பாராட்டு தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி இறுதி வாதம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தனது வாதத்தை முன்வைத்த PB ஆச்சாரியா, ஜெயலலிதாவிற்கு தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் யாரும் தலையிடவே முடியாது என்று கூறினார். அந்த அளவிற்கு அனைத்து ஊழல் வழக்குகளும் முன்மாதிரியாக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக பாராட்டு தெரிவித்தார். அரசு ஊழியரான ஜெயலலிதா தம்முடைய சொத்து விவரங்களை அரசிடம் தெரிவிக்க வேண்டியது கடமை. ஒவ்வொரு அரசு ஊழியரும் தங்களுடைய சொத்துக்களை அரசிடம் தெரிவிக்கும் போது ஜெயலலிதா மட்டும் அப்படி செய்ய தவறியது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். அத்துடன் தமக்கு கூடுதலாக ஒரு நாள் அவகாசத்தையும் PB ஆச்சாரியா கூறியிருந்தார். இதையடுத்து குமாரசாமி அளித்த தீர்ப்பில் என்ன கணக்கு பிழை இருக்கிறது என்பதை தெளிவாக சரியாக விளக்க வேண்டும் என்றும், அதேபோல் ஜெயலலிதாவின் சரியான சொத்து மதிப்பு என்ன என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆச்சாரியாவிற்கு உத்தரவிட்டனர். மேலும் தனது இறுதி வாதத்தை நாளை காலையில் 1 மணி நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று ஆச்சாரியாவுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள், சுப்பிரமணிய சுவாமியும் தம்முடைய வாதத்தை நாளை காலை 1 மணி நேரத்திற்குள் முடித்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம். நம்ம வீட்ல யாருக்கு வயசு அதிகம்?